श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவம். அதில் ஆழ்வான் ஒவ்வொரு அவயவமும் அனுபவித்த ஆழங்கால் பட்டு அதில் இழிந்து ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். பெருமாளுடைய ஒவ்வொரு அவயவையும் திருமார்பென்ன அந்த அஞ்சனமயமான மலை போல பெருமாள் அவனுடைய அறையில் இருக்கும் சிவந்த ஆடை என்ன, அந்த திருமார்பில் கௌஸ்துப ரத்னமும் முத்து மாலையும் பெரிய பிராட்டியும் எவ்வளவு அழகா சேர்த்தியா அலங்கரிக்கிறார்கள். அந்த அந்த அஞ்சனமயமான மலை போல இருக்கிற பெருமாள் அவன் அறையில் இருக்கிற சிவந்த ஆடை, தங்க கலர்ல அந்த சிவந்த ஆடை, சிவந்த அது மலையில கருமலையின் கீழே தங்கமயமான ஒரு தாழ்வரை, ஒரு பேஸ்மெண்ட் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கற்பனை சுவாமிக்கு. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் இன்னைக்கு 31வது ஸ்லோகம். பரபாகமியாத் ரவேஸ்தமிஸ்ரா பரத அத்யத்வயி தன்னிஷாமயாமஹ வரதாத்யத்வயி தன்னிஷாமயாமஹ கமிதா தவ வக்த்ர சித்ரபானோஹ பரபாகம் நனு கௌந்தலி தமிஸ்ரா. பரபாகம் யாத் ரவேஸ்தமிஸ்ரா வரத அத்ய துவயி தன் நிஷாமயாமக. அதாவது வரதனுடைய முகமண்டலம், அவனுடைய திருமுகம், அதை சுவாமி அனுபவிக்கும் அழகை அங்க கொஞ்சம் நம்ம ரசிக்கணும். பெருமாளுடைய திருமுகம், அந்த திருமுகம், அதுல இருக்கிற அந்த குழற்கற்றை ரெண்டும் ஒரு சேர நமக்கு காட்டும் காட்சி பரபாக காட்சி. இப்படி ஒரு சேர்த்தியா? இதென்ன ஒளிமயமான சூரியனும் சந்திரனும் சூரியனும் இருளும் ஒரு சேரவா? இந்த பரபாக நிலை எப்படி, எத்தனை அழகு! பரபாகம் அப்படின்னா கூடுதல் அழகினை அளிக்கும் நிலை. இப்ப மென் அவ்வளோ கிடையாது, விமன் ரொம்ப ட்ரெஸ் கான்ஷியஸ். இப்போ கான்ட்ராஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி அந்த பரபாகம் மிக அந்த பரபாகம் என்பது ஒரு நிறத்திற்கு இன்னொரு நிறத்தால் வரும் சிறப்பு தோற்றம். ஒரு சட்டை ஒன்று எடுப்பா காமிக்கணும்னா அதுக்கு இருக்கிற ட்ரௌசர்ஸ் கான்ட்ராஸ்டா இருந்துக்கணும். அது மாதிரி தற்காலத்தவர் ஆடை உடுப்பதில் 2 நிறங்களை தேர்ந்தெடுக்கும் கான்ட்ராஸ்ட் விஷயம் அது. ஸோ இதுதான் இங்க பரபாகம் யாத் ரவேஸ்தமிஸ்ரா வரதாத்யத்வயி தன்னிஷாம யாமகா அப்படிங்கிறார். வரதனுடைய முகமண்டலமும் அந்த குழற்கற்றையும் ரெண்டும் ஒரு சேர தரும் கான்ட்ராஸ்ட் காட்சி. இப்படி ஒரு சேர்த்தியா? ஒளிமயமான சூரியனும் இருளும் சேர்ந்து ஒரு காட்சியா? எத்தனை அழகு இது! மிக பொருத்தமான, அதே பொழுது நம் உள்ளத்துக்கு மிக இனியதான போக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. நீலமேகம் போன்ற திருமால், கரிய திருமேனி, நீலமேகம் போன்ற நீலமேக சியாமணன், அதுல நடுவுல மின்னல் போல பிராட்டி. நீலதோ யத மத்தியஸ்தா வித்யுல்லே கேவபாஸ்வரா. வேதம் சொல்றது, பொலிந்திரு கண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திருவிருந்த மார்பன். 3ஆம் திருவந்தாதில 57வது பாசுரம். இது கவி மரபு. தேர்ந்து எடுக்கப்படும் நிறங்கள், நிறப்பொருள்கள் சேர்ந்து இருக்கும் தன்மை உடையதாக இருக்க வேண்டும் என்பது கவி மரபு. அப்படி ரோஸும் ரெட்டும் கலந்திருக்கணும், லைட் ப்ளூவும் டார்க் ப்ளூவும் கலந்திருக்கணும், அப்படி இருக்கு. ஆனா ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார், இருளும்
கருப்பும் இருள் திரள், இருளோட கூட்டம், அதுவும் சூரியன் என்றும் ஒன்றும் சேர்ந்து இங்கே நம் கண் முன் நிறுத்துகிறார் சுவாமி. அது பெருமாளுடைய அகடித கடனா சக்தி. ரெண்டு முரணா இருக்கிற இரண்டை ஒன்று சேர்ப்பது. நல்குரவும் செல்வமும் அப்படின்னு நம்மாழ்வார் பாசுரங்கள்ல அப்படிதான் அகடித கடனா சக்தியை பத்தி தெரிவிப்பது. ஸோ இது வரதா, இரவு என்ற நிலையில் காணப்படும் ஒரு இருள் கூட்டம் நம் கற்பனைக்கு வரட்டும். ஒரு இருப்பு, கும்மிருட்டு இருள் கூட்டம், டென்ஸ் டார்க் நைட். அந்த இருள் கூட்டம் நம் கற்பனைக்கு வரட்டும். அதுவும் பக்கத்திலேயே அது கூடயே சூரியனும் இருக்கட்டும். அது எப்படி இருக்கும்? சூரியன் இருந்தா இருள் தெரியாதே, ஆனா இங்க தெரியாது. இருள் கூட்டமும் கூடவே பக்கத்துல சூரியனும். அந்த பரபாக காட்சி எத்தனை இனிது, எத்தனை அழகு. இருளும் கதிரவனும் சேர்ந்திராதோ? இருக்கே, உன்னிடத்தில் காணப்படுகிறது. உன் திருமுகம் அப்படி பல்லாயிரம் கதிரவனை ஒப்ப தேஜோ மயமாக பிரகாசிக்கிறது. என்ன கோட்டி சூரிய ஒரு பாஸ்கரா மாதிரி, கோட்டி சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறது உன்னுடைய முகம். அதுல அந்த கேச பாசம், அந்த குந்தள கொத்து கண்ணங்கரேல் என்று இருள் திரளாக தோற்றுகிறது. இதுதான் பரபாக காட்சி உன்னிடம் காண்பது. முகச்சந்திரமௌளி திணிகர மத்திய ஸ்திதஸ்தவ சிகுர பாராந்தகாரக அகடித கடனாசக்திம் சத்தியம் ஸ்தாபயதி தாச சத்திய சமக்ராம். அச்சுத சதகம்ல 34வது ஸ்லோகம். அதாவது, வரதா, உன் சக்தி என்பது எவராலும் கற்பனை பண்ணி பார்க்க கூட முடியாதது. இயற்கையில் இது நடக்கிறது, இது நடக்காது அப்படின்னு இயற்கையில ஒரு நியதி இருக்கு. ஆனா பிரகிருதிக்கு கட்டுப்படாதவன் நீ. உனது விஷயங்கள் அப்ராகிருதம், திருமேனி உள்பட எல்லாம் அப்ராகிருதம். இந்த பிரகிருதி நியதிகள்லாம் அங்க செல்லாது. நீலமேக சியாமலன், மை போன்ற கரிய நிறத்தன், மலை போன்ற மேனியன், இவையெல்லாம் உன் கருணையை சொல்வன. உன் திருமார்பில் வடிவாய் அமர்ந்துள்ள ஸ்ரீ, அவளோ ஹிரண்யவர் நாம் ஹரிணேம், தங்க நிறம், பொன்னிறம், ஹேமலத்தை பொற்கொடி கருமலையில் படர்ந்தார் போல் உன் திருமார்பில் அவர் பொன்னொளி கீற்றாய் தோன்றுகிறாள் ஸ்ரீ மகாலட்சுமி. இத்தோடு நிற்கவில்லை. உன் முக மண்டலம் சூரிய மண்டலத்தையே வெட்கப்படும்படியாக பரஞ்சோதிஷாக இருக்கிறது. உன் திருமுக மண்டலத்தை இவ்வாறு நாங்கள் சேவிக்கும் போது அப்படி பல்லாயிரக்கணக்கான சூரியனை பார்ப்பது போல் இருக்கும் அந்த ஜோதிஷ். அதை ஒட்டி இருபுறமும் வழிந்தோடும் செழித்த அந்த உன் திரு அழகபார கற்றைகள், அந்த 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 கேசங்கள், சுருளாக அந்த கரும் கூந்தல், அவையோ கருமையை விட கருத்த கருமை. இதை என்னவென்று சொல்வது? பேரொளியும் காரிருளும் ஒரே இடத்தில் இருப்பதை கற்பனை கூட காண முடியாது. இது உனது அகடித கடனா சாமர்த்தியத்தின் வெளிப்பாடா? இரவின் மையிருட்டில் கோட்டி சூரியன் உதித்து அவைகளும் ஒளிர, கூடவே இருளும் இருக்க இது உனக்கு மட்டுமே சாத்தியமாகும் பரபாக காட்சியா, கான்ட்ராஸ்டா என்று தெரிவிக்கிறார். வரதா, தேவர் பிரானே, தமிஸ்ரா, இருளின் கூட்டமானது, இரவானது, ரவேஹே, சூரியனுக்கு, பரபாகம், கூடுதல் அழகினை அளிக்கும் நிலை, அத்ய, இப்போது, துவயி, தேவரீரிடம், யாத், இயாத், அடையும், தத், இத்தகைய நிலையை, நிஷாமயாமகா, நாங்கள் காண்கிறோம். தவ, தேவரீருடைய கௌந்தளி திருமுடியை சேர்ந்த, தமிஸ்ரா, இருளின் கூட்டமானது, பக்திர சித்திரபானோகோ, திருமுகமாகிய சூரியனுக்கு, பரபாகம், கூடுதலான அழகை, நனுகமிதா, அடைவிக்கிறது. பேரருளாளனின் திருக்குழல் கற்றைகள் இருட்டு திரள் போல் கருப்பாயுள்ளன. திருமுக மண்டலமோ சூரியனைப் போல் ஒளித்திரளாய் உள்ளது. இது இரண்டையும் ஒன்று சேர சேவித்தால் சாமானாதிகரண்யம் ஹி தேஜஸ்தி மிரையோ குதஹ, சாமானாதிகரண்யம் ஹி தேஜஸ்தி மிரையோ குதஹ, இருளும் ஒளியும் ஒரே இடத்தில் இருக்காது என்பது பிரசித்தம் அல்லவோ என்று ஒரு மகாகவி கூறியது தகாது. இருளும் ஒளியும் எப்படி ஒரே இடத்தில் இருக்காது? எப்படி ஒரே இடத்தில் இருக்கும்? இருளும் ஒளியும் லைட்டை போட்டவுடனே இருட்டு வெளியில போயிடும், தெரியாது.
ஆனா அந்த மாதிரி கூறியது இங்கு தகாது. இங்கு இருட்டும் ஒளியும் பக்கத்துல ஒரே சேர்ந்து இருக்கின்றனவே என்கிறார் ஆழ்வான். பரபாகம் என்ற சொல்லுக்கு ஒரு நிறத்தால் மற்றொரு நிறம் கொண்ட பொருளுக்கு வரும் சிறப்பு, அழகு கூடுதல். நீல மேகத்திடை நிலை மின்னல் போல எம்பெருமான் திருமேனியில் பிராட்டு இரண்ய வர்ணமுடன் திருமார்பில் எழுந்திருளி இருப்பதை ஒரு உதாரணம். இப்படி பல உதாரணம். அந்த கோட்டி சூரியன் போன்ற தேஜஸான முகமும் பக்கத்தில் இருக்கிற கருங்கூந்தலான இருட்டு கூட்டம் போன்ற அந்த குழலும் சேர்ந்து இருப்பது இன்னொரு உதாரணம். இப்படி ஆச்சரியமா தமிஸ்ரா என்பதற்கு இரவு என்பதே பொருளை இங்கே பாணினி சூத்திரத்திலே அருளி செய்த போதிலும் இங்கு தமிஸ்ரான இரவு தான். ஆனா இந்த இடத்தில் அது இருள் திரள், அந்த கேசம். சந்திர சூரியர்கள் இருவரும் தனித்தனியே ஒரே இடத்தில் உதயமாகிய போதும் இருள் நீங்கவில்லையே என்று வியக்கும் முகமாய் எம்பெருமானின் திருமுக மண்டலத்தை சந்திரனாகவும் திரு அபிஷேகம் கிரீடத்தை சூரியனாகவும் உருவகப்படுத்தி இடையில் உள்ள திருக்குழற் கற்றையை இருள் திரளாய் இருட்டு கூட்டமாய் ஸ்ரீ தெய்வநாயகன் மேல் அருளி செய்த அச்சுத சதய ஸ்லோகம். அதுதான் அந்த முகச்சந்திர மௌலி தினகர மத்திய தஸ்தவ சிக்குர பாராந்த காரக. அந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திற்கு இந்த கூரத்தாழ்வானுடைய இந்த ஸ்லோகத்துடைய விளக்க உரை அந்த அச்சுத சதகம்ல சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். மகா கவியான ஆழ்வான் கவிகளுக்கு ஒரு புது விதமாய் இன்ஸ்பயர் பண்றார். வர்ணிக்க வழிவகுத்து கொடுத்த பாங்கு என்ன ஆச்சரியமாக வியக்கத்தக்கது. அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.